போலி செய்யறதுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மைதா மாவு கொஞ்சம் 1/4 கிலோ, சால்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் ஊற்றணும். வெல்லம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இதே தொலைவிட்டே இருக்கணும். நல்லா கரையிறதையும் நல்லா தொலைவிட்டே இருக்கணும். தொழவுன பிறகு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்த கடல மாவை கொட்டி கிளறணும். இப்படி கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா